வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன். இந்த பதிவு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைய பஞ்சாங்கம் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 27வது நாள். இன்றைக்கி சூளம் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் இன்றைக்கி சூளம் இருக்குது. உங்கள் வீட்டிலேருந்து மேற்கு. பிறை தேய்பிறை. திதி அஷ்டமி திதி 10:20 AM வரை, பிறகு நவமி. நட்சத்திரம் சித்திரை 6:12 PM வரை, பிறகு சுவாதி. யோகம் சுகர்மம் 5:27 PM வரை, பிறகு திருதி. கரணம் கௌளவ கரணம் 10:20 AM வரை, பிறகு தைதுளை 11:28 PM வரை, பிறகு கரசை. ராகு 4:30 PM to 6 PM. குளிகை நேரம் 3 PM to 4:30 PM. யமகண்டம் 12 PM to 1:30 PM. அபிஜித் காலம் 11:54 AM to 12:40 PM. நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மதியானம் 3:00 4:30 மணி வரை. சந்திராஷ்டம் போரட்டாதி உத்தரட்டாதி. இன்றைக்கி சந்திரன் இந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் தேவையில்லாத பேசணும் அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஒரு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதைத்தான் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் காலங்கள் மாறி இருந்தால் கூட, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகியிருந்தால் கூட, நம்ம இந்துக்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இன்றைக்கி பொதுவான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு பொருந்தி வரும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா தான தர்மம் நிறைய அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு ஆளுமை உள்ளவங்களாக இருப்பாங்க. திங்கட்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் ஃபேராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அதிகமாக பண்ணுவாங்க. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். வேவரிங் மைண்ட் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அதிக கோபக்காரங்களாக இருப்பாங்க. அடிக்கடி சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதன் பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக பேசுவாங்க. 2 விதமாக பேசுவாங்க. அவங்க நம்ப முடியாது. அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் தங்காது. புத்திசாலியாக இருப்பாங்க. அதுவும் புதன் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும். வியாழன் கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருப்பாங்க. குரு பக்தி இருக்கும். அம்மா அப்பா மேலே பாசமாக இருக்காங்க. தங்கம் வெள்ளிலாம் சேரும். ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருப்பாங்க. சப்மிசிவாக இருப்பாங்க. ஒரு இறை பயம் அப்படிங்கிறது இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பெருசாக இருக்காது. இதெல்லாம் ஓரளவுக்கு பொருந்தி வரும், அவ்வளோதான். தெய்வ பக்தி இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மகாலட்சுமியோட ஒரு கடாட்சம் இருக்கும். சனிக்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்கும். அவங்களுக்கு காரியமெல்லாம் நடக்கும். மற்றவங்களோட கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் காரியங்கள். அவங்க இந்த அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் சூட்டபுளாக வரும். ஸ்டீல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் நல்லா இருக்கும். அவங்க கர்ம காரகன். சனி மகரத்தில் ஆட்சி பெறுகிறார். 2 வீட்டுக்கு அவர் அதிபதியாக இருக்கார். கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கார். துலாமில் பார்த்திங்க அப்படின்னா அவர் உச்சமடைகிறார். சூரியன் நீசமடைகிறார். ஸோ இது ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தி வரும். ஒரு வாரத்தில் பிறக்கிறவங்களோட இது ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சூரியன் உச்சமடைகிற இடத்துல சனி நீசமடைவார். சனி உச்சமடைகிற இடத்துல சூரியன் நீசமடைவார். சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு பாக்ஸை சுற்றி வந்துடும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு பாக்ஸை சுற்றி ஒரு ராசி சுற்றி வரும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.